நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறீங்க, பட் உங்களோட பிஸ்னஸுக்கு கஸ்டமர் வரலன்னு சொன்னால் அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். உங்கள்கிட்ட சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, சூப்பரான ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. அப்படி இருந்தாலுமே உங்களோட கஸ்டமர்ஸுக்கு உங்களோட ப்ராடக்ட் சம்மந்தமாக உங்களோட சர்வீஸ் சம்மந்தமான ஐடியா இல்லைன்னு சொன்னால் டெஃபினெட்லி உங்களோட ப்ராடக்டை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக கண்டென்ட் போடாமல் இருக்கிறது. இந்த வாரம் ஒரு கண்டென்ட்டை போடுத்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து கழிச்சு தான் அடுத்த கண்டென்ட்டை போடுவீங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் கண்டென்ட்டை ரெகுலராக போட்டிங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி உங்களோட கஸ்டமர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் செய்யக்கூடிய ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் நீங்கள் எப்பயுமே ஒரு கண்டென்ட்டை போடும்போது பை பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஆஃபர் எடுங்கன்னு சொல்லி போடுறீங்க. பட் நீங்கள் முதலாவது உங்களோட கஸ்டமர்ஸை எடுக்கேட் பண்ணணும், அவங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கொடுக்கணும், அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சொல்லணும், அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லணும். அவங்களுக்கு நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி ஃபைனலாக தான் நீங்கள் பை பண்ண வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கு மெயின் ஃபார்முலா என்னன்னு சொன்னால் கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க, ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க, அதன் மூலமாக இன்கொயரிஸ் எடுக்க போகிறீங்க, அதை சேல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட கஸ்டமரை ஆட்டோமேட்டிக்கலி கொண்டு வரதுக்கான ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவைன்னு சொன்னால் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் தேவையான PDF-ஐ DM பண்ணுறோம்.